இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 17:4. அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். இங்கே மீகாவோட அம்மா 1100 வெள்ளிக்காசு தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த காசை ஒருத்தங்கிட்ட கொடுத்து சிலைகளை செய்கிறார். அடுத்து இந்த மீகா அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் அவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டி அந்த சிலைகளை வச்சு தன் மகனை ஆசாரியனாக ஆக்குறான். இவன் இப்படி நடக்கும்போது ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் லேவியன் வாரான். மீகா இவனை சம்பளம், உடை, சாப்பாடு கொடுத்து ஆசாரியனை வச்சுக்கிறான். அப்போது தான் கோத்திரத்து மனுஷர்கள் வந்து மீகா கிட்ட இருந்த ஆசாரியனையும் அந்த சிலைகளையும் எடுத்துகிட்டு போய் வழிபடுறாங்க. இந்த மீகா அம்மா செஞ்ச தவறுனால தவறான வழிபாடுகள் பரவுச்சு. உண்மையான தேவனை மறந்தாங்க. இந்த ஆசாரியன் கூட தேவனை உண்மையாக சேவிக்காமல் பணம், சாப்பாடுக்கு விலை போயிட்டான். ஒரு சிறிய தவறான ஆராதனை பெரிய ஆன்மீக பாதிப்பை உண்டு பண்ணினது. மனிதன் தன் விருப்பத்தின்படி இல்லை, தேவன் சொன்ன முறையில் தான் ஆராதிக்கணும். இங்கே மீகாவோட அம்மாவுக்கு தேவனை ஆராதிக்கணும் அப்படின்ற எண்ணம் சரிதான், ஆனால் அவள் தவறான வழியில் செய்கிறா. உதாரணத்துக்கு சில பேர் கடவுளை ஆராதிப்பாங்க, ஆனால் வெளியே வந்துட்டு கயிறு வாங்கி கையில் கட்டிக்கிடுவாங்க. இதுதான் தவறு. அப்போது எண்ணம் சரியாக இருந்தாலும் தவறான வழி என்றால் அது சரியான ஆராதனை இல்லை. ஆமேன்.